கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 26வது பாடல், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடுவோம். பாட்டு புஸ்தகத்திலே, விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 26வது பாடல், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. நம்ம எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவோ. என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் அல்லவோ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. கப்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். கப்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடனே நான் அஞ்சிடனே, நான் எதற்கும் அஞ்சிடனே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே
ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே. எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ. என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சம்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். சம்பாதையில் என்னை நடத்திடவே நம் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சியே நான் அஞ்சியே, நான் எனக்கும் அஞ்சியே, அஞ்சியே நான் அஞ்சியே, நான் எனக்கும் அஞ்சியே. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் நடத்திடும் போதிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னை அவர் நடத்திடும் போதிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே. எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆகையினால் நான் தாழ்ச்சியடையேன் என்று தாவீது பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறார். நாம் புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
குறைவுகள் இருப்பது போல தெரியலாம். வாழ்க்கை பாதையில் அன்றன்றைய சூழ்நிலையை யோசிக்கும் போது இன்றைக்கி கொஞ்சம் குறைகள் இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் நீ கடந்த காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், இருந்த எல்லா குறைவுகளையும் ஆண்டவரை நம்பி நாம் ஜீவித்த போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அதை நாம் யோசிக்கும் போது தான் உள்ளம் நன்றியால் பொங்க ஆரம்பிக்கும். உள்ளம் நன்றியால் பொங்கி ஆண்டவரை ஆராதிப்பதுக்கு பேர் தான் துதி. அல்லேலூயா. உள்ளம் இருதயம் தேவன் மீதான அன்பினால் நிறைந்து நன்றியால் பொங்க வேண்டும். அது எப்போ பொங்கும்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் பொங்காது. கடந்த காலத்தில் நமக்கு தேவன் செய்த நன்மைகள் நினைக்கும் போது தான் என்ன செய்யும்? உள்ளம் நன்றியால் பொங்கும். அல்லேலூயா. அவர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்மளை ரட்சித்து அப்படி கைவிட்டுறதில்லை. அதுக்கப்புறம் செத்து பரலோகம் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் விடுறதில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம ரட்சிப்பது மட்டுமல்ல, நம்ம கூடவே இருக்கிறார். நம்மை ஆடுகளாக எண்ணி அவர் மேய்ப்பராக, நல்ல மேய்ப்பராக நம்ம கூடவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நாம் தான் சில நேரம் அதை மறந்துடுறோம். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, சூழ்நிலை எப்படி இருக்குது? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு சூழ்நிலையை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 7வது பாடல். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். அல்லேலூயா. அந்த அன்பான தேவனை நாம் ஆராதிக்க இங்கே வந்திருக்கிறோம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் நாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? உண்மையாய் ஆராதிக்கணும். இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆராதிக்கணும். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். இன்னொரு முறை பாடலாம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆரோக்கிய நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆரோக்கிய நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே.
பாடுவேன். அருள் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உலகத்தோடுமே நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவே. எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன். முழு உள்ளத்தோடுமே
உள்ளத்தோடுமே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உண்மை பாடுவேன், ஆரோ என் நேசரே. அன்பாலே உண்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உண்மை பாடுவேன், ஆரோ என் நேசரே. அன்பாலே உண்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உண்மை பாடுவேன், ஆரோ என் நேசரே. அன்பாலே உண்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உண்மை பாடுவேன், ஆரோ என் நேசரே. அன்பாலே உண்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அன்பான தேவனுக்கு அன்பை தான் கொடுக்க முடியும், வேறு எதையும் செய்ய முடியாது. அவரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். முழு ஆத்துமாவோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இருக்கிற கவலைகளை மறந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை என்னை தெரிந்து கொண்டதுனால தான் நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் சபைக்குள்ளே இருக்கிறோம். மற்றவர்கள் வெளியில் இருக்கிறாங்க. மற்றவர்கள் மாதிரி நமக்கு பொழுதுபோக்கு தெரியும். ஆனால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஏன் வந்து உட்கார்றோம்னா, மற்ற எல்லா காரியத்தை காட்டிலும் ஆண்டோடைய சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அதை தேவன் பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. என் பிள்ளை எனக்காக மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யுது? விட்டுட்டு வந்து என்னை ஆராதிக்குது. அவர் சந்தோஷப்படுறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலேருந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தேவன் அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய தேவையில் ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, அவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய குறைகளை, நம்முடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சுமந்தவர், நம்முடைய நோய்களை சுமந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 46வது பாடல். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. தாவீது சொல்கிறாரு, தேவன் தான் என்னுடைய அடைக்கலம், அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் என்னுடைய கன்மலை, அவரே என்னை நடத்துகிறவர் என்று தாவீது ஆண்டவரை குறித்து அதிகமாக பேசுகிறார். அவருடைய கோட்டைக்குள்ளாக இவர் பல நேரங்களில் எதிரிகள் இவரை பிடிக்க வரும்போது அவர் தப்பித்தது எல்லாம் தேவனுடைய கிருபை. எதிரிகளின் கண்களுக்கு தேவன் தாவீதை மறைத்து வைத்திருந்தார். அதற்கு காரணம், ஆண்டவருடைய அரணான கண்மலைக்குள் தாவீது தன்னை ஒளித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கும்போது தாவீது மேலே ஒரு துரும்பு கூட என்ன செய்ய முடியாது? பட முடியாது. உலகமே எதிர்த்து வரலாம், தாவீதுக்கு அரசாங்கமே எதிர்த்து வந்துச்சு. ஆனாலும் தாவீது என்ன செய்ய முடியல? பிடிக்க முடியல. காரணம், அரசாங்கத்தை உருவாக்குகிற தேவன் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அரசாங்கத்தை காட்டிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிற தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் கூட இருக்கும்போது யார் எதிர்த்து வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து போய் எல்லாரும் பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 46வது பாடல். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என்னுடைய இரட்சகர், நீரே ராஜா. எல்லாரும் பாடுவோமா?
நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன்
சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே தேவன். இயேசுவே தேவன். இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவன் மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்கு ஆசீர்வாத நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்க, மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. மீதியான பகுதியில் நீர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவனுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.